தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமனம் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்திலும் நிலுவையில் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் தமிழகம் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்தது சட்டவிரோதம். தேர்தல் பணிக்கு பொறுப்பு டிஜிபியை மட்டுமே தேர்தல் ஆணையம் நியமித்திருக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்ற பிறகு நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் தங்கள் சொந்த விருப்பு வெறுப்புக்காக பொறுப்பு டிஜிபியை நியமித்து ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தங்கள் கையில் வைத்திருக்க சில காவல்துறை உயர் அதிகாரிகள் நடத்திய சதி செயல் காரணமாகவே தமிழகத்திற்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபியை தேர்தல் ஆணையமே நேரடியாக நியமிக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சிக்கலுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தங்கள் கோபத்தை காட்டாமல் தேர்தல் ஆணையத்தில் சந்தீப் ராய் ரத்தோருக்கு எதிராக புகார் மனு கொடுப்பது எந்த வகையில் நியாயம்? சட்டம் ஒழுங்கு டிஜிபியை தேர்தல் ஆணையம் நியமிக்கும் நிலையை ஏற்படுத்தி ஆளும் கட்சி மேலிடத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்த குறிப்பிட்ட சில அதிகாரிகளை காரணம் என கொந்தளிக்கின்றனர் IPS அதிகாரிகள். ஜால்ரா அதிகாரிகளை ஆளும் கட்சி மேலிடம் நம்பியதன் விளைவே திமுக மேலிடம் தற்போது டிஜிபி அதிரடியால் சிக்கி தவிக்கும் சூழ்நிலையை உருவாக்கிவிட்டது என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் வழக்கமாக தேர்தல் பிரிவுக்கு டிஜிபியை நியமிப்பது வழக்கம். ஆனால் பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை வைத்தே தேர்தல் வேலைகளை முதல்வர் ஆதரவு IPS அதிகாரிகள் நடத்தி முடிக்க திட்டமிட்டு தேர்தல் பிரிவுக்கு டிஜிபியை நியமிக்கவில்லை. தேர்தல் ஆணையத்தில் பொறுப்பு டிஜிபியை பெயரளவில் வைத்துக் கொண்டு திமுக ஆதரவு அதிகாரிகள் தேர்தல் வேலைகளை ஆளும் கட்சிக்கும் ஆதரவாக செயல்படுத்த முடிவெடுத்திருப்பதாக அதிமுக பாஜக கட்சிகள் புகார் அளிக்கவே தேர்தல் ஆணையம் யாருமே எதிர்பாராத வகையில் டிஜிபி பதவி பானலில் 2வது இடத்தில் இருக்கும் சந்தீப் ராய் ரத்தோரை தேர்தல் பிரிவு டிஜிபியாக நியமிக்காமல் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமித்து உத்தரவை பிறப்பித்தது. இது திமுக மேலிடத்திற்கு மட்டுமல்லாமல் திமுக ஆதரவு அதிகாரிகளுக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்துவிட்டது. காரணம், திமுக ஆதரவு அதிகாரியாக இருந்த சந்தீப் ராய் ரத்தோரை நிரந்தர டிஜிபியாக நியமிக்க விடாமல் குறிப்பிட்ட சில அதிகாரிகள் செய்த சதிவேளையால் கடும் மனவேதனையில் இருந்தார் ரத்தோர். கடந்த மாதம் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட பானல் கமிட்டி கூட்டத்தில் கூட ரத்தோர் டிஜிபியாக முடியாதபடி இந்த அதிகாரிகள் சதி செய்து பெயரை நீக்க திட்டமிட்டு செயல்பட்டனர். இதை முன்கூட்டியே கண்டுபிடித்த ரத்தோர் தனது செல்வாக்கின் மூலம் கூட்டத்தையே ரத்து செய்ய வைத்தார். இதைத் தொடர்ந்து டெல்லி மேலிட உதவியுடன் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாகவே நியமிக்க செய்தது தெரிய வந்தது. பதவி ஏற்றதுமே திமுக ஆதரவு உயர் அதிகாரிகள் உத்தரவை எக்காரணம் கொண்டும் SP உள்ளிட்ட எந்த அதிகாரிகளும் கேட்கக்கூடாது என உத்தரவையே பிறப்பித்து முதல் அதிர்ச்சியை கொடுத்தார். இதைத் தொடர்ந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உள்ளிட்ட அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்ய வைத்ததோடு திமுக ஆதரவு அதிகாரிகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆகியோரையும் இடமாற்றம் செய்ய மேலிடத்திற்கு தகவல் கொடுத்தார். இதனால் திமுக ஆதரவு அதிகாரிகள் மட்டுமின்றி திமுக மேலிடமும் டிஜிபி ரத்தோர் மீதும் கடும் கோபத்தில் உள்ளது. இதன் எதிரொலியாகவே திமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான TR பாலு தேர்தல் ஆணையத்திற்கு புகார் மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த புகார் மனுவில் தேர்தல் ஆணையம் தேர்தல் நன்னடத்தை விதி அமல்படுத்தப்பட்டதும் IPS IAS அதிகாரிகளை இடமாறுதல் செய்வது வழக்கம். ஆனால் இந்த இடமாறுதல்கள் எல்லாமே தற்காலிகமாகவே இருக்கும். ஆனால் தமிழக காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. ஏற்கனவே பிரகாஷ் சிங் வழக்கில் டிஜிபி நியமனம் தொடர்பாக ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதன்படி மத்திய பணியாளர் தேர்வாணையம் அனுப்பும் 3 பேர் பட்டியலில் இருந்து ஒருவரை அரசு நியமிக்கலாம் என கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஓய்விற்கு பிறகு நிரந்தர டிஜிபியை நியமிப்பதில் மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே கருத்து வேறுபாடு உள்ளது. இதனால் நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் பொறுப்பு டிஜிபியை அரசு நியமித்தது. கடைசியாக கடந்த மாதம் கூட டிஜிபியை நியமிப்பதற்கான பானல் கமிட்டி கூட்டத்தை மத்திய பணியாளர் தேர்வாணையம் கூட்டியது. இதிலும் 3 பேர் பட்டியலை இறுதி செய்வதில் சில சிக்கல் ஏற்பட்டது. இதனால் நிரந்தர டிஜிபியை நியமிக்க முடியவில்லை. தேர்தல் ஆணையம் நியமனம் செய்யும் டிஜிபி தற்காலிக டிஜிபியாகவே செயல்படுவார். ஆனால் சந்தீப் ராய் ரத்தோரை சட்டம் ஒழுங்கு நிரந்தர டிஜிபியாக தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும். மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவையும் மீறும் செயல் ஆகும். மேற்கு வங்கத்தில் கூட தேர்தல் ஆணையம் தற்காலிக டிஜிபியையே நியமித்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் நிரந்தர சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக ரத்தோர் நியமிக்கப்படுவதாக அறிவித்திருப்பது சட்டப்படி தவறு மட்டுமின்றி தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் செயல்படும் முறை விதிமுறைக்கு எதிரானதாகும். எனவே சந்தீப் ராய் ரத்தோர்
ரத்தோரை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமித்தது செல்லாது. எனவே தேர்தல் ஆணையம் ரத்தோரை தற்காலிக டிஜிபியாகவே நியமித்தது என்ற தெளிவான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இல்லையேல் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறிய செயலாக கருதப்படும் என புகார் மனுவில் திமுக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த சிக்கல் ஏற்பட யார் காரணம்? நிரந்தர டிஜிபி பேனல் பட்டியலில் இருந்த 3 பேரில் ஒருவரை நிரந்தர டிஜிபியாக தமிழக அரசு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமே நியமித்திருந்தார். இந்த சிக்கலே ஏற்பட்டிருக்காது. அதை விடுத்து காவல்துறையில் பணியாற்றும் மேலிட ஆசை பெற்ற அதிகாரிகள் தங்கள் சுயநலத்திற்காகவும் காவல்துறையில் தங்களின் முறைகேடுகளை தட்டி கேட்காத டிஜிபியாகவும் டம்மி டிஜிபியாகவும் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக நியமிக்க வைத்தனர். இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோரில் ஒருவரை நிரந்தர டிஜிபியாக நியமிக்கும்படி முதல் பட்டியல் அனுப்பிய போது சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தி 3 பேரில் ஒருவரை டிஜிபியாக நியமித்திருந்தால் தற்போது இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்காது. டிஜிபியை நியமிப்பதில் அவர்களை விட ஜூனியர் அதிகாரிகள் கூறியதை நம்பி பொறுப்பு டிஜிபியை முதல்வர் நியமித்ததால் தான் திமுகவிற்கு தற்போது இந்த சட்ட சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திமுகவிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்த சந்தீப் ராய் ரத்தோரை பழிவாங்குவதாக நினைத்து இந்த ஜூனியர் அதிகாரிகள் செயல்பட்ட விதம்தான் தனது டெல்லி செல்வாக்கை பயன்படுத்தி நிரந்தர டிஜிபியாக நியமிக்க வைக்கும் நிலைக்கு ரத்தோரை தள்ளியது. அத்தனை தவறுகளையும் தங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளே சுயநலத்திற்காக செய்த போது அமைதி காத்துவிட்டு தற்போது தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்ட என்ன உரிமை உள்ளது? நிரந்தர டிஜிபியை நியமிக்காவிட்டால் இதுபோன்ற சிக்கல்கள் ஏற்படும் என்பதை ஏற்கனவே சிந்திக்காததன் விளைவே இது. தங்களுக்கு கீழே செயல்பட்ட அதிகாரிகளால் தேர்தலில் ஆளும் கட்சி மேலிடம் தற்போது இந்த சிக்கலில் சிக்கி தவித்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக காவல்துறையில் தங்களது அதிகாரத்தை ஆளும் கட்சி இழந்து தவிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த அதிகாரிகள் எல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எப்படி செயல்படுவார்கள் என்பதும் ஆட்சி மாற்றம் இருக்கலாம் என தெரிய வந்தாலே இந்த 5 பேர் குழுவே எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு வேண்டப்பட்ட முக்கிய பிரமுகர்களை சந்திக்க சென்று விடுவார்கள் என்பதும் நன்கு தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் இந்த அதிகாரிகளை நம்பி நிரந்தர டிஜிபியை நியமிக்காததன் விளைவுதான் ஆளும் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு காரணம். எனவே விசுவாசிகள் என கருதப்படும் இந்த அதிகாரிகளின் பேச்சை கேட்டது தவறு என்பதை உணராமல் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தால் என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்பி மனு கொடுக்க சென்றனர் திமுகவினர் என கேள்வி எழுப்புகின்றனர் IAS அதிகாரிகள்.